அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி வந்து அரிசி மாவு ரொட்டி சுட போகிறோம். வெங்காயம், கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு மாவில், வறுத்த மாவில் நாங்கள் ரொட்டி சுட போகிறோம். பாருங்கள், வீடியோவில் வாங்க. உப்பு சேர்த்துக்கோங்க, மாவில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து இப்படி பொடிசாக நல்லா இப்படி நீட்டாக அரியணும். அப்போ தான் வந்து ரொட்டிக்கு வந்து நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கண் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் ஜீரகத்தூள் பொடி பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கிட்டோம், மாவு கிண்டணும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மாவு வந்து கிண்ட போகிறோம். இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். தண்ணி மாவில் சேர்த்துக்க போகிறோம். இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாவு எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கணும், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இப்படி சுடு தண்ணியில் நல்லா கிண்டிக்கிட்டு நல்லாயிருக்கும். இந்தமாரி மீன் குழம்புக்கு நல்ல மீன் அணை வச்சு நல்லா வெங்காயம் போட்டு நல்லா பச்சை மிளகாய், கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ரொட்டி சுட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அந்த ஜீரகத்தூள் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நாங்கள் பொடி பண்ணி வச்சுருக்குறோம். வெறும் ரொட்டியும் சுட்டு சாப்பிட்லாம். இதுமாரி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சுட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கூட வாங்க காமிக்கிறேன். இந்தமாரி கவரில் வந்து நல்லா மெல்லிஸாக தட்டிக்கோங்க ரொட்டி, அப்போ தான் நல்லா வரும். நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் இதுலேயே நல்லா எல்லா முருங்கைக்கீரை எல்லாமே போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எல்லா மாவும் அரைச்சி வச்சுப்போம். அரிசி மாவு, கேவுரு மாவு, கம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி நல்லா இந்தமாரி இந்த பச்சை மிளகா, வெங்காயம் வந்து குண்டு குண்டாக போடக்கூடாது, நல்லா நீட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ரொட்டி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இதுமாரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நல்லா அப்படியே கனமாக இருந்தால் கூட மெல்லிசாக தட்டி விடுங்க, நல்லாயிருக்கும் ரொட்டி. ஏன்னா ரொம்ப கனமாக வரக்கூடாது ரொட்டி, நல்லா மெல்லிசாக இருந்தால் தான் ரொட்டி நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்தா தான் ரொட்டியோடைய வெள்ளை ரொட்டியாக சுடுறதுக்கு அழகாக இருக்கும். இந்தமாரி ரொட்டி சுட்டு சாப்பிட்டிங்கன்னா பெரட்டி போட்டுக்கோங்க. நல்லா வேகணும், அப்பப்போ பெரட்டக்கூடாது, பிஞ்சிடும். அழகாக எப்படி வந்துருக்குது பாருங்கள், ரொட்டி சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். நல்லா ஊற்றி வச்சுருங்க. மேலே எண்ணெய் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா பெரட்டி போடும்போது நல்லா செவக்க வெந்துடும். உங்களுக்கு ரொட்டி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இந்தமாரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க எல்லா உறவுகளும். ரொட்டி வெந்துருச்சு. இது வந்து மீன் குழம்பு வச்சுருக்குறோம். மத்தியானம் செஞ்சோம் மீன். இப்போ நைட்டுக்கு வந்து இந்தமாரி ரொட்டி டிஃபன் செஞ்சுருக்குறோம். இந்தமாரி மீன் குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து சீலா மீன் குழம்பு. இந்த ஆனை காய்ச்சிருக்குறோம், நல்லாயிருக்கும். இந்தமாரி வெங்காயம் போட்டு ரொட்டி சுட்டு சாப்பிடுங்க எல்லா உறவுகளும். பச்சை மிளகாய், கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன், நல்லா சூப்பராக இருக்கும். இந்தமாதிரி நீங்களும் செஞ்சு உறவுகள்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகள்.